ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 ஒளி வடிவமாக சிவபெருமான் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். அறியாமை இருளை போக்கக்கூடியவராக இருக்கிறவர் 436வது திருநாமத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னு ஓம் அதி தூம்ராய நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா அதிகமான புகையை உண்டாக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். புகை வடிவமாகவும் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். முன்னால் நெருப்பு வடிவமாக இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒளியோடு இருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறதுன்னு ரொம்ப அதிகமான புகையோடு கூடினவராக இருக்கார், புகை வடிவமாக இருக்கார் அப்படின்னு. இது 436 எப்படி சொல்கிறதா? அடுத்த 442வது திருநாமம் என்ன சொல்கிறதுன்னு ஓம் தூமகேதனாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 436 42 நேற்று சேர்ந்து பார்த்துருவோம். ஏன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான். அதுக்கு அதிகமான புகையை உண்டாக்குறவர் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல தூமகேதனாய நமஹா, கேதுன்னா கொடி, புகையே கொடியாக உடையவர் அப்படின்னு அர்த்தம். புகையை யார் கொடியாக இருக்கா? அக்னிக்கு பேர் புகை கொடியன்னு பேர். இது அக்னிக்கு பேரும் இந்த தூமகேதவே நமஹா அப்படின்னு பேர். அப்படி புகையை கொடியாக உடைய அக்னி வடிவமாகவும் இருக்கார் அப்படின்னாலே அதில் உண்டார புகைய வடிவமாகவும் இருக்கார் அப்படின்னு. இந்த நாமத்துக்கு பார்த்தா இது என்ன இவருக்கு ஒரு பெருமையா? ஒரே புகை அப்படின்னாலே நமக்கு ஒரு வெறுப்பாக தானே இருக்கும். கண்ணெல்லாம் கரிக்கும். புகையாக இருந்ததுன்னா ஒன்று எய்த்தாப்பில் இருக்கிறது சரியாக தெரியாது. அப்படி இருக்கிறதே அதை இப்படி இருக்காருங்கிறாரு. எதனால் அப்படின்னு அந்த புகையை கொடியாக வேற பறக்க விடுறாப்புல, கொடி கட்டி பறக்கிறது அப்படிங்கிறாப்புல இப்படி வேற இருக்காரே, தூமகேதுவா வேற இருக்காரு அப்படின்னா எதனால் அப்படின்னா இவருக்கு மட்டும் இந்த பேர் இல்லை, இவரோட பிள்ளையான மூத்த பிள்ளையான விநாயகருக்கும் ஒரு பேர் உண்டு. அவருக்கு உள்ள 16 திருநாமங்களில் தூமகேதவே நமஹா அப்படின்னு இருக்குது. அப்படி பார்த்தா அப்பாவுக்கு பிள்ளைக்கு 2 பேருக்கும் புகைய கொடியாக உடையவர், புகை வடிவமாக இருக்கிறவர் அப்படின்னு தான் இருக்குது. ஏன் 2 பேரும் அப்படின்னார்? ரெண்டும் ஒன்று தானே, ஒரே பரம்பொருள் தானே. இன்னும் வேதமே என்ன சொல்கிறது? ஆத்மாவே புத்திரநாமாசி அப்படின்னு அப்பாவே தான் பிள்ளையாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அதுக்கு ஏத்தாப்பில் விநாயகருக்கு சிவபெருமானுக்கு 2 பேருக்கும் புகையை உடையவர், புகை கொடியாக உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த புகை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதில் தூமம் அப்படின்னு சொல்லிருக்கு. அதி தூம்ராய நமஹா தூமகேதவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த புகையிலேயே 2 விதமான புகை இருக்குது. தூமம் அப்படின்னா இந்த கறி விறகு இதெல்லாம் எரிக்கிறதே வரது இல்லையா புகை. இன்னும் சொல்லப்போனால் நச்சு புகை அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய புகை. இதுக்கே இன்னொரு புகைக்கு பேர் என்னென்ன? தூபம் அப்படின்னு பேர். நாம் கோவிலில் எல்லா இடத்துலையும் பூஜை பண்ணுறதையெல்லாம் தூபம் தீபம் நைவேத்தியம் அப்படின்னு அப்போ ஒரு நெருப்பில் ஒரு சாம்பிராணியை போட்டு காமிக்கிறோம் இல்லையா? அந்த புகையை எழுப்புகிறோம். இது என்ன? நல்ல மனம் வீசுகிற புகை. சாம்பிராணி அகில் முதலானதெல்லாம் ஊதுபத்தி இதெல்லாம் வைக்கிறோமே, அப்படி இந்த நல்ல சுகந்தமாக இருக்க நல்ல வாசனையை உண்டு பண்ணி கெடுதல் பண்ணாத இருக்கிற புகைக்கெல்லாம் பேர் தூபம் அப்படின்னு பேர். இதுவே கண்ணை கரிச்சுட்டு கெடுதல் பண்ணக்கூடிய நச்சு புகைக்கெல்லாம் பேர் தூமம் அப்படின்னு பேர். அப்படின்னா இப்போ இவரை அதி தூம்ராய நமஹா தூமகேதவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்குன்னா நச்சு புகையாக இருக்கிறவர் அப்படின்னா அர்த்தமாயிடுறது. அப்படின்னா நச்சு புகையாக இருக்கிறது கெடுதல்னா பண்ணணும்னு சொன்னோம். அப்போ கெடுதல் பண்ணுற நச்சு புகையாவா இவர் இருக்கார் அப்படின்னா எதனால், யாருக்கு? அங்கே தான் விஷயம். இதை புராணங்கள் நமக்கு அழகாக விவரமாக சொல்கிறது. இந்த விநாயகருக்கு உண்டான புராணங்கள் ஒன்று பார்கவ விநாயக புராணம், கணேச புராணம் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பலவிதமான அவதாரங்களை சொல்லியிருக்கு. எப்படிலாம் இவர், அதாவது உபாசனா காண்டம் லீலா காண்டம் அப்படின்லாம் அதில் வருது. அதில் 12 விதமான அவதாரங்களை சொல்கிறது. அதில் சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெயர் சொல்கிறதே தூமகேது அப்படின்னு ஒரு பெயரும் சொல்லியிருக்கு.
பொதுவாகவே தூமகேது அப்படின்னா வால் நட்சத்திரத்துக்கு பேர் தூமகேது. இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறதே உலகத்துக்கு அமங்கலத்தை செய்யக்கூடியது, கெடுதலை செய்யக்கூடியது. வால் நட்சத்திரத்தை பார்த்துட்டாலே கெடுதலும்பா. உடனே பாலுள்ள மரத்தை பார்க்கணும் இப்படிலாம் சொல்கிற வழக்கம். அப்படி இந்த தூமகேதுங்கிற பேரே உலகத்துக்கு கெடுதல் பண்ணக்கூடியது அப்படின்னா அதே பேரே இவளுக்கும் இருக்குது, சிவபெருமானுக்கும் இருக்குது, விநாயகனுக்கு. அப்படின்னா இவா 2 பேரும் அதே மாதிரியே கெடுதல் பண்ணக்கூடியவாளா? மங்களமூர்த்தி சிவம் அப்படின்னாலே மங்களம்ங்கிறதான அதோட பொருள். அப்படி இருக்கிறதே இவருக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பேர் வந்திருக்கு அப்படின்னா அந்த பார்கவ புராணத்தில் சொல்கிறது என்ன ஆச்சு அப்படின்னா தூமாசுரன் ஒரு அசுரன். இந்த அசுரர்கள்லேயே என்ன பண்ணுவான், பக்தி உள்ளவாளும் இருப்பாள். அசுரகுலத்தில் பிறந்தா கூட மகாபலி முதலான பேர்லாம் பார்க்குறமே, நல்ல அசுரகுலத்தில் தான் பிறந்தா கூட அவர்கள் பக்தி ஸ்ரத்தையோடலாம் இருந்திருக்கா. அப்படி இருந்தால் கூட நடுப்புற அந்த பிறவி குணம் எட்டி பார்க்கும், இந்த அசுரகுணமும் எட்டி பார்க்கும், அந்த கர்வமும் வரும். அதை மாதிரி இந்த தூமாசுரனுக்கு அவன் பக்தனாக இருந்தால் கூட இந்த அசுரகுணம் தலை தூக்கித்து. அப்படி இருக்கிறதே அந்த ஊரில் அந்த ராணி கருவுற்றிருக்கா, வயத்தில் குழந்தைய சுமந்துட்டுருக்கா. இந்த தூமாசுரனுக்கு தெரிஞ்சுது, இந்த ராணி வயத்தில் பிறக்கிற குழந்தை விஷ்ணு அம்சமாக பிறந்து இதால் தான் நமக்கு மரணம் அப்படின்னு தூமாசுரனுக்கு தெரிஞ்சுது. அவ்வளோதான். அசுரர்களுக்கெல்லாம் யார் மூலியமாக தனக்கு மரணம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சால் சும்மா விடுவாளா? கம்சன் என்ன பண்ணான், தேவைக்கு பிறக்க போகிற இந்த குழந்தை இத்தனாவது குழந்தை தான் இவருக்கு முடிவு அப்படின்னோடனே அதில் என்ன பண்ணிட்டான், ஒரு குழந்தையும் இருக்கக்கூடாதுன்னு பண்ணிட்டான். பயந்துன்னு போய் விட்டு வச்சிருக்கலாமோ இல்லையோ. கடைசியில் கிருஷ்ணர் வரத்தையை மட்டும் அவரை மட்டும் இவன் ஒரு கை பார்த்துன்னு மெத்தி குழந்தையெல்லாம் உயிரோடு விட்டுருக்கலாம். இல்லை, இதுதான் அசுரகுணம். அதனால் அவர்களுக்கு அந்த உயிர் பயம் வந்துடுத்து அப்படின்னா அந்த ரிஸ்கே எடுக்காத எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுறது அப்படின்னு வச்சுக்கிறா இல்லையா. அதை போல் இந்த தூமாசுரனுக்கு இப்போ இந்த ராணி வயத்தில் இருக்கிற குழந்தையெல்லாம் தான் தனக்கு மரணம்னு தெரிஞ்சோடனே பார்த்தான். அப்போ என்ன பண்ணுன்னார், அந்த வயத்தில் இருக்க கருவையே அழிச்சுடுறது அப்படின்னு தன்னோட சேனாதிபதி அவர்கிட்ட சொல்கிறான். அரண்மனைக்கு போ, ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறதே நீ ராணியை கொன்னுடு, அவளை கொன்னாலே குழந்தையும் போயிடும், ராணியை வதம் பண்ணிடு அப்படின்னு தன்னோட சேனாதிபதியை அனுப்புகிறா. சேனாதிபதி போகிற ராஜாவோட ஆணை தூமாசுரனான போனால் அங்கே சயன கிரகத்தில் ராஜாவும் ராணியும் அப்படியே படுத்து உறங்கின்னு இருக்கா பூ மாதிரி. இந்த சேனாதிபதி பார்த்தார், அந்த ராணியும் பரம உத்தமியாக இருக்கா, அதுவும் கர்ப்பிணியாக இருக்கா. அவன் என்ன இவனுக்கு தப்பு பண்ணினா, ஏதோ என்னமோ அசரீரி ஏதோ சொல்கிறது, ஜோசியம் சொல்கிறது, இவன் வயத்தில் இருக்கிற குழந்தையினால தான் உனக்கு முடிவு அப்படின்னா அதுக்காக அவளையும் சேர்த்து தீது கட்டமாக புரியல. அதனால் மனசு வரல இந்த சேனாதிபதிக்கு அவளை கொல்றதுக்கு. ஒரு கர்ப்பிணியாக இருக்கா, ஒரு பெண்ணாக இருக்கா, அதுவும் கணவனோட சேர்ந்து இருக்கிறதே, அவளை போய் எப்படி கொல்றது அப்படின்னு இவருக்கு கொல்றதுக்கும் மனசு வரல. ஆனால் விட்டு வச்சாக்க தூமாசுரன் இவரை கொண்டுடுவார், என்ன பண்ணுன்னு தெரில. இந்த தம்பதிகளை பிரிக்கிறது ஒரு பெரிய பாபம், அதனால் அந்த பாவத்துக்கு ஆளாகிறதுக்கும் தெரில. அப்படின்னா இந்த சேனாதிபதி என்ன தர்ம சிந்தனையோடு இருந்திருக்கான்னு, அசுரன்ட்ட இருந்தால் கூட இப்படி இல்லாமல் இருந்திருக்கான்னு தெரியறது. அதனால் என்ன பண்ண, அப்படியே கட்டிலோடு தூக்கின்னு போய் காட்டில் போட்டுற, கண்காணாத காட்டில் கொண்டு இந்த ராஜா ராணியை தூக்கி கட்டிலோடு தூக்கி எங்கேயோ போட்டு வந்துடுறான். வந்துரு தூமகேதுட்ட சொல்லிடுற, தூமாசுரன்ட்ட சொல்லிடுற. அப்புறம்தான் தெரியறது தூமாசுரனுக்கு இவ வதம் ஆகலை, சாகலை, எங்கேயோ காட்டில் இருக்கா அப்படின்னு விஷயம் தெரிஞ்சது ஒற்றர்கள் மூலிமா தெரிஞ்சிருது. உடனே என்ன பண்ணுறான் தூமாசுரன், தன்னோட சேனாதிபதிகிட்ட சொன்னோம், அவர் பண்ணல சரியா, அதனால் இப்போ நாமளே போயிடணும், போய் அந்த பெண்ணை குழந்தையோட வதம் பண்ணிடுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இவன் கையில் பெருசாக அஸ்திரங்கள்லாம் தூக்கின்னு வரான். இந்த அஸ்திரங்கள் அப்படின்னா நாமெல்லாம் இப்போது மிசைல் ஏவுகணையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தான் அஸ்திரம். காஞ்சிபுரீஸ்வரர் வேடிக்கை என்ன அப்படின்னா, இப்போது நாமளும் என்ன பண்ணுறோம், இது மாதிரி ஏவுகணைகள்லாம் வச்சுட்டு ஆயுதங்கள்லாம் தயாரித்து வச்சுக்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம விஞ்ஞான அறிவை வச்சுட்டு அதில் ரசாயன பொருட்கள்லாம் வச்சுட்டு இது மாதிரிலாம் நாம்
பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் அவள்லாம் என்ன பண்ணியிருக்கான்னு மந்திர சக்தியினாலேயே மந்திர பலத்தினாலேயே இதெல்லாமும் தயார் பண்ணியிருக்கான்னு தெரியுது. முன்னமே பார்த்தோமே 72,000 கோடி மந்திரம் இருக்குது அப்படின்னு. அதில் இதுக்கெல்லாமும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, ஆக்கிறதுக்கும் இருக்குது, அழிக்கிறதுக்கும் இருக்குது. அதனால் இவன் என்ன பண்ணால் மந்திர சக்தியினால் இவன் எப்படி போய் இதை அழிக்கிறதுக்கு போகிறான் அப்படின்னா, புகை விஷப்புகையாக கக்கிறது அப்படின்னு. இவனோட பேரே தூமாசுரன் இருக்கா, அதுக்கு ஏற்றாப்பில் விஷப்புகையாக கக்கறாப்பில் இவன் போகிறான். இப்போது நாமெல்லாம் கூட சொல்கிறமே, எதாவது பண்ண ஒரு கலவரம்லாம் நடந்துன்னா அதை கலைக்கிறதுக்கு என்ன பண்ண டியர் கேஸ் அப்படின்னு கண்ணீர் புகை அப்படின்னு தூக்கி போட்டால் அது கண்ணீர் இடத்துல எல்லோரும் ஓடி போயிடுவா அப்படின்னு. இதை விட இன்னும் டேஞ்சராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேஸ் ஷெல் அப்படின்னு அபாயகரமான ஆயுதம்லாம் இருக்குது. அதை போட்டால் என்ன ஆகிடும்னு விஷவாயுவை கக்கி அத்தனை பேரையும் கொண்டுடும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அதை மாதிரி இவன் பிளான் பண்ணிட்டு போகிறான். அங்கே போய் காட்டில் தேடி கண்டுபிடிச்சி அந்த ராஜாராணி இருக்கிற குடிசையில் போய் பார்த்தா ராணி மடியில் குழந்தை இருக்குது. சரி, இவன் வயிற்றில் குழந்தை இருக்காக்கும், இவளை இந்த விஷவாயுனால் அவளை கொண்டுவிட்டா குழந்தையும் போயிடும் அப்படின்னு நினச்சின்னு இவன் போனால் குழந்தை அதுக்குள்ளே பிறந்து கொடுத்து மடியில் இருக்குது. யார் அப்படின்னு திருமால் அம்சமாக பிறந்திருக்கிற குழந்தை தூமகேது அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் இருக்கார். பார்த்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியும் தீத்தானும். அதனால் என்ன பண்ணால் வாயிலேருந்து விஷப்புகையாக கக்கறான். விஷமான புகையிலாக கக்கிறது. அப்படி தான் அதிதூம்ராய நமஹா அப்படின்னு அதிகமான புகையை கிளப்பி இதுனா அவள் மேலே ஏவினா என்ன ஆயிடுத்துன்னு. அந்த உள்ளுக்குள்ளே படுத்துன்னுக்கிற குழந்தை யார்? கடவுள் இல்லையா, அது அவதார குழந்தை இல்லையா, அது என்ன பண்ணித்துன்னர் வாயை திறந்தது, எல்லா புகையும் உள்ளுக்குள்ளே வாங்கி நிறுத்து. சொல்கிறன்னு எல்லா புகையும் உள்ளுக்குள்ளே போயிடுத்து. இவனும் விட்டு பார்க்குறான், என்ன இல்லாமல் விஷவாயுலாம் விட்டு பார்க்குறான், எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளே போகிறது ஒன்றும் ஆக மாட்டேங்கிறது. கடைசியில் இந்த தூம்ராசுரன் என்ன ஆகிடுத்துன்னா அவன் ஓஞ்சி போயிட்டான். இருக்கிறதெல்லாம் ஸ்டாக் ஆகிடுத்து. அவன் ஓஞ்சி போனானோ இல்லையோ, இந்த மடியில் இருக்கிற ராணி மடியில் இருக்கிற குழந்தை பார்த்துது. இப்போ தான் இவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு, ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ஆயுதம் முழுக்கலும் பறிச்சாச்சு. இப்போ தான் என்ன பண்ணித்துன்னர் எல்லாத்தையும் வாங்கி உள்ளுக்குள்ளே வச்சுன்னு இருக்கா. இப்போ திருப்பி எல்லாத்தையும் இது விட்டது எதிர் விட்டு விட்டால் தூமாசுரன் க்ளோஸ். அவன் போயிட்டான். எவன் புகையாக இருந்து அசுரன் அந்த விஷவாயுனால் கெடுதல் பண்ணினானோ அவன் அதே விஷவாயுனால் அவனுக்கு மரணம் ஏற்பட்டது. இந்த கதையிலேருந்து நமக்கு ஒரு மாறல் என்ன, ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, இந்த விஷவாயு அப்படின்னா விஷப்புகை அப்படின்னா எல்லாமே நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய புகை எல்லாமே தூமம்தான். அது புகையிலேருந்து வரதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதான எரிபொருள்லேருந்து வரதா இருக்கட்டும், எதுலேருந்து வந்தாலும் அது அந்த கரிப்புகையாக இருந்தது அப்படின்னா அது உலகத்துக்கு கெடுதல் தான் பண்ணுறது. அந்த கெடுதல் பண்ணுற புகையெல்லாம் தனக்குள்ளே வாங்கிண்டு உலகத்துக்கு கெடுதல் வராத இருக்கணும். இந்த கெடுதல் பண்ணுறவாளுக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு அதே புகையை திருப்பி பிரயோகம் பண்ணணும். அதுக்காகவே என்னென்ன அதிதூம்ராய நமஹான்னு இருக்கார், தூமகேதுவாக இருக்கார் அப்படின்னு தெரியுது. அதனால் இந்த புகையினால் வர கஷ்டங்களை போக்கணும் அப்படின்னா அந்த சிவபெருமானை நாம் வழிபடுறதே எல்லா கஷ்டங்களும் போகும்னு தெரியுது. அப்படி இருக்கிற ஒரு பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.